தேவையான அடிப்படை தேவைகள் எது? உணவு, உடை, உறைவிடம். இந்த மூன்று எதிலிருந்து கிடைக்கிறது? நிலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. ஆக நிலத்தின் மீதான உரிமை வென்றவன் இங்கே ஆதிக்க சமூகமாக இருக்கிறான். நிலத்தின் மீதான உரிமை இழந்தவன் இங்கே அடிமை சமூகமாக இருக்கிறான், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறான். ஆக இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்த நிலத்தை பகிர வேண்டும். ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கால் நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது, 6 முறை ஆகிவிட்டது. ஆனால் நிகழ் நிலப்பகிர்வு என்று சொன்னால் இவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவருடைய அமைச்சர்கள் அடித்து வைக்கக்கூடிய பஞ்ச நிலங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஜெகத்ரட்சகன் திண்டிவனத்தில் 300 ஏக்கருக்கு மேல் குவித்து வைத்திருக்கிறார். இங்கே எத்தனை கல்வி நிலையங்கள் இருக்கிறது? அத்தனையும் பஞ்ச நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக நிலத்தின் மீதான அந்த ஜனநாயகத்தை இவர்கள் கொண்டு வந்தால்தான் இங்கே சமூகத்தில் ஜனநாயகம் நிகழும். ஒரு காலகட்டத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலத்தை முதன்மைப்படுத்தி இங்கே வாழ்ந்தவன் மேல் கீழாக வாழவில்லை. ஆக நிலத்தை பங்கிட்டு உனக்கு எனக்கு என்று எப்பொழுது பிரித்தானோ, நிலத்தின் மீதான ஏற்றத்தாழ்வு எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் இங்கே சாதி வேர்கொள்கிறது. ஆக சாதி சமத்துவம் இங்கே வேண்டும் என்று சொன்னால் இங்கே நிலத்தில் சமத்துவம் வேண்டும். நிலத்தில் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட ஆட்சி மண்ணிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை. ஆக நிலத்தை இங்கே ஜனநாயகப்படுத்துவது அடிப்படை. ஆக நிலத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆள்பவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாக்களிக்க கூடாது. ஆள்பவர்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்தால் வெண்மணியும் விழுப்புரமும் மேலவளவும் வேங்கை வேலும் தான் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஆக உழைக்கும் மக்கள் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இங்கே அவர்கள் சிறுபான்மை மக்கள் கிடையாது, பெரும்பான்மை மக்கள். ஒரு பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய வலிமை அறியாமல் இருப்பதுதான் ஒரு சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருப்பது அடிப்படை காரணம். ஆக சிறுபான்மை மக்களை இங்கு நாம் அப்புறப்படுத்திவிட்டு உழைக்கும் பெரும்பான்மை மக்கள் நாம் ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். ஆக இதுதான் அடிப்படை. ஆக சாதி வாரி கணக்கெடுப்பு வைக்க வேண்டும், பஞ்சபரல மீட்பு வேண்டும் என்றெல்லாம் மற்ற நாடுகளில் சிறுபான்மை மக்கள் தான் போராடுவார்கள். இங்கே பெரும்பான்மை மக்கள் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய வலிமையை நாம் அறியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், யானை ஒப்பிடுவார், யானை பலம் வாய்ந்த ஒரு மிருகம். யானை நினைத்தால் எல்லாவற்றையும் அடியோடு சாய்த்துவிடும். ஆனால் அந்த யானை குட்டியாக இருக்கிற பொழுது அதன் கால்களில் ஒரு சங்கிலி கட்டி விடுவார்கள். ஆக அந்த யானை தன்னுடைய பலத்தை அது உணராது. அப்படித்தான் நம்முடைய பலத்தை உணராமல் இந்த ஆட்சியாளர்கள் நம்மை ஒரு எளிய மக்களாக, ஒரு வலிமையற்ற மக்களாக வைத்திருக்கிறார்கள். ஆக பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். எங்கள் இடஒதுக்கீட்டின் மீது கை வைப்பதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்கள் இடஒதுக்கீடு 1932 வைந்தது. எங்கள் இடஒதுக்கீட்டை ஒரு முறையான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி உடைத்து உள்ஒதுக்கீடு என்ற அநியாயத்தை நீங்கள் செய்தீர்கள். ஆக எங்களை நீங்கள் உடைத்தால் உங்களை நாங்கள் உடைப்பதற்கு தயாராக இருப்போம் என்று சொன்னவராய் பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக முன்வைத்து